ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வந்துட்டு சைவ மீன் குழம்பு. அதாவது ஆக்சுவலாக புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருமே நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். தசரா வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ரெசிபி தான் இது. வாழைக்காய் வச்சு சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், சரியா? ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு இதுக்கு வந்துட்டு நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வாழைக்காவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது பெரிய மீன் துண்டு மாதிரி இருக்கும், சரியா? ஸோ எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. நான் இதில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ வாழைக்காய் நமக்கு தேவையோ அத்தனை வாழைக்காய் உள்ளே போட்டு நீங்கள் கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதாவது அந்த மாதிரி தெரியுதா, ஸ்கின்னு நல்லா கலர் மாறிடுச்சு அப்படின்னா ஓகே, வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப குழைய வேண்டாம். நார்மல் ஸ்டேஜ்லேயே எடுத்துகிட்டு அந்த வெளியே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் அப்படியே எடுக்கணும். ஆக்சுவலாக கை பொறுக்கிற சூடில் தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சுட்டுது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருந்தது வாழைக்காய் அப்படின்னா கட் பண்ணும்போது நல்லா ஷேப் நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ வச்சுருந்த எல்லா வாழைக்காவுமே நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதை இப்போ நம்ம வாழை மீன் எப்படி நம்ம கட் பண்ணுவோம் அந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இதுக்கு நடுவில் ஒன்று இருக்கும்ல, ஒரு இதில் கொஞ்சம் எடுத்திருப்பேன், கொஞ்சம் எடுக்காமல் வச்சுருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம நார்மலாக மீன் பொரிப்போம்ல, அந்த மாதிரி நல்லா இதை வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழம்புலையும் நம்ம உப்பு சேர்ப்போம்ல, அதனால். இதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு நல்லா மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சிடணும். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், பையனோட சேர்த்து 3 பேர் தான், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா பூண்டு வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக தட்டிட்டு இதையும் சேர்த்து உள்ளே சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜ் வந்தப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே காரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டுக்கில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் மாற்றி நான் அடித்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். தக்காளியில் எப்போவுமே ரா ஸ்மெல் வரும், அது போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வீட்டிலையே அரைச்சி வச்சது, அதனால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மல் காரத்தில் தான் இருக்கும். ஸோ உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் மிளகாத்தூள் அரைக்கும் போது மஞ்சள் கிழங்கு போடலை, அதனால். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சேர்க்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நல்லா புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். குழம்பு கொதிக்கும் போது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். 2 டைம் நல்லா கரைச்சிட்டு உள்ளே நான் ஊற்றிருக்கேன், சரியா? ஸோ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாயில் மீன் பொரிக்கிற கடாய் இருக்கும்ல, அதில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்படி சேம் நம்ம மீன் பொரிப்போமோ அதே மாதிரி தான் அங்கே வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப்பே இல்லாமல் எல்லா ஓரத்துலேயும் நான் வச்சுட்டேன். சேம் இந்த ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது. மாற்றி மாற்றி போட்டு இது ஒரு ஓரமாக பொரிக்கட்டும், சரியா? இன்னொரு பக்கமாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் 3-4 சின்ன வெங்காயம், ஜீரகம் இதை நல்லா அரைச்சிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடணும். இப்போ குழம்பு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். உள்ளே தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு நம்ம செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீன் பொரிச்சு வச்சுருந்தோம்ல,
அதாவது வாழைக்காவை ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை அப்படி உள்ளே நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ஸ்மெல்லே வரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். அந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சேம் மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் தான் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.